அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருக்சோ பயோடெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் பிரதான இந்தியாவின் பிரதான எண்ணெய் வித்து பயிரான கிரவுண்ட்நட் கடலை. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கடலையில் வரக்கூடிய முக்கியமான பூச்சிகள் நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நோயில் டிக்கா இலைப்புள்ளி நோயின்னு சொல்லுவோம். அதில் முன் டிக்கா, பின் டிக்கா, இயர்லி அண்ட் லேட்டுன்னு இருக்குது. இது வந்துச்சுனாக்கா ப்ரௌன் கலரில் உங்களுக்கு ஒரு இலை புள்ளி வரும். அதை சுற்றிலும் ஒரு மஞ்சள் கலரில் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துரு நோய், ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு இரும்பில் துரு பிடிச்சா மேலே தொட்டு பார்த்திங்கன்னா மேலே ஒரு உப்புநாம்பில் இருக்குமோ, அதே மாதிரி அந்த இலையை தடவி பார்த்திங்கன்னா துரு மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கழுத்தழுகல் நோய். அதாவது அந்த மண்ணிலேருந்து அந்த விதை முளைச்சி வரும்போது கழுத்து பகுதியில் அழுகல் எல்லா எதுவுமே செடி படுதல், அப்படி படுதல் நோயின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர் அழுகல், அது ரெண்டுமே ஒரே காரணி தான். இதுதான் பிரதான நோய். கடலையில் அதிகமாக நோய் தாக்குதல் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது பயிரிடக்கூடிய பருவம் பொறுத்து இருக்குது. இதே சம்மரில் ஏப்ரல் மே அந்த டைமில் போட்டோன்னா அதிகமாக உங்களுக்கு பூச்சிகள் இருக்கும். என்னென்ன பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு இராணுவ படைப்புழு, ஆர்மி ஓம்னு சொல்லுவோம், ஸ்போராப்டரா லிட்ரா. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதெல்லாம் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு போயிடும். இது கருப்பு கலரில் இருக்கும். நம்ம அதை பற்றி முன்னாடியே பார்த்துருக்கோம். 3 புள்ளி இருக்கும், ஒரு நாமம் போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வைரஸ் பெரிய பிரச்சனை கடலையில். வைரஸை நோயின்னு சொல்லுவோம். ஆனால் அது காரணி பார்த்தீங்கன்னாக்கா பேன், செம்பேன், இலைப்பேன், அசுனி பூச்சி, இதெல்லாம் தான் இதற்கு உண்டான காரணிகள். இதுதான் அந்த வைரஸை கொண்டு செலுத்துது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு பூச்சி, லீஃப் மைனர்னு சொல்லுவோம். அந்த இலையில கண்ணா பின்னான்னு சிரிச்சக்கூடிய கோடு கோடாக இழைஞ்சிக்கிட்டு இருக்கும். மேஜராக இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தென்னையில் வரக்கூடிய அந்த கொளுத்த புழு கிரப்ஸு அந்த வேறு பகுதியில் இருக்கும். கரையான் அரைக்கும். கொடுக்கு பூச்சின்னு சொல்லுவோம். கொடுக்கான் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 2 கொடுக்கு மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் மேஜரான பூச்சிகள் மற்றும் நோய்கள். இப்போ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஐயா கடலைங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பணப்பயிர் அல்ல. அப்போ அதுக்கு செலவினங்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி லாபத்தை நம்ம அதிகரிக்கணும். அது எப்படி சாத்தியக்கூறு ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம ருக்சோ பயோடெக்கில் இயற்கை பூச்சிக்கொல்லி இன்ஃபினிட்டி, இயற்கை பூஞ்சான கொல்லி ஃபிடிலிட்டி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்றது உங்களுக்கு அனைவருக்கும் எல்லாமே நல்லா தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டீங்கன்னாக்க இந்த அனைத்து விதமான பூச்சிகள் மற்றும் நோய்கள்லேருந்து நம்ம இதை காப்பாற்றிடலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் அடி உரத்திலே மேக்ஸிமம் கொடுக்க பாருங்கள். இது ரெண்டையும் தேவையான அளவு தண்ணியில் கரைச்சி நல்லா 2 நைட்டு ஊற வச்சுட்டு, ஒரு பாக்கெட்டு போதும், ஊற வச்சுட்டு தேவையான அளவு மணலோ இல்லை எருவோ எடுத்து நீங்கள் நல்லா பெசரி விட்டு விசிறி விட்டுருங்க. அந்த அடி உரத்தில் போடக்கூடிய யூரியா, டிஏபி, பொட்டாஷியம் கலக்கிறதுக்கு முன்னாடி விசிறி விடுறதுக்கு முன்னாடி கலந்து நீங்கள் விசிறி விடலாம். இல்லையா தாக்குதல் வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணலாம்னாக்க இது ரெண்டையும் கலந்து சொன்ன மாதிரி 2 நைட்டு ஊற வச்சு 10 டேங்க் அடிப்பீங்கன்னா 10 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு டேங்குக்கு 1 லிட்டருன்ற வீதம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. நம்ம கடலையில் நம்ம ருக்சோ பயோடெக்கோட இந்த இன்ஃபினிட்டி, இந்த ஃபிடிலிட்டி பெரிய நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு. நம்ம கடலைக்குன்னு தனியாக ஒரு சாகுபடி குறிப்புகள், ஒரு அட்டவணை நம்ம பிஓபி ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பின்பற்றுனீங்கன்னாக்கா குறைந்த செலவில் அதிக லாபம் ஈட்டலாம். வாருங்கள் கடலை விவசாயிகளே, அதிக லாபம் ஈட்டலாம் நமது ருக்சோ பயோடெக் ப்ராடக்டை யூஸ் பண்ணி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தொடர்புக்கு ருக்சோ பயோடெக். அலைபேசி எண் 6383233105. மின்னஞ்சல் rukshobiotech@gmail.com. இணையதளம் www.rukshobiotech.com.